இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இலங்கையிலிருந்து சென்னை வந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரி சரவணன் என்பவர் அடித்து துன்புறுத்தியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வரும் நிலையில் இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூஞ்சகாலுக்கு சரவணன் அடிச்சுக்கிறான். சரவணன் உலகவே அடிச்சுக்கிறான். சரவணன் அடிச்சுக்கிறான். சரவணன் கையாரு சரியா? சரவணன் கையால பிச்சு சரியா? மூஞ்ச பிச்சு சரியா? டேமேஜ் ஆக்கி இவர் இது பண்ணாரு சரியா? சரவணன் ஓகே சரியா? இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். வணக்கம் மொய்தீன், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தங்கம் கடத்தல் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்து வந்த நிலையில் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் காலை சென்னை வந்தது. அப்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் விமானத்தில் வந்த பயணிகள் ஒவ்வொருவராக சோதனை செய்தனர். அப்பொழுது இலங்கையிலிருந்து அதே விமானத்தில் சென்னை வந்த இலங்கையைச் சேர்ந்த சலீம் என்ற நபரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது சலீம் நான் துணி வியாபாரம் செய்வதாகவும் அதை வாங்குவதற்காக தான் சென்னை வந்ததாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்நிலையில் அதிகாரிகளுக்கும் இருவருக்கும் வாக்குவாதம் தொடர்பே சுங்கத்துறை அதிகாரிகள் தலைமையிலான அதிகாரிகள் இவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பயணி சென்னை விமான நிலையத்திற்குள் சுங்கத்துறை அதிகாரி சரவணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. இது குறித்து விமான நிலைய அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.